வெல்கம் பேக் காய்ஸ். இந்த வீடியோவில் உயிர்கோளத்தில் வந்த பாட்டு கேள்விகளை பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வியை பார்ப்போம். இயற்கை பாகுபாட்டு முறைக்கேற்ப முள்ளந்தண்டுள்ள விலங்குகளில் கூர்ப்பு ரீதியில் உயர்நிலையில் உள்ள விலங்கு கூட்டமாக முலையூட்டிகள் கருதப்படுகின்றன. முதலாவது கேள்வி கேட்காங்க, முலையூட்டிகளின் பிரதான இயல்புகள் 2 குறிப்பிடுக. முலையூட்டிகளுக்குலாம் நம்மளும் வர போகிறோம். இப்போ முதல்ல நம்ம முலையூட்டிகளின் எல்லா இயல்புகளையும் பார்ப்போம். ரோமங்களால் போர்க்கப்பட்ட தோலை கொண்டிருக்கிறது. தோலில் பாச்சுரப்பி, வியர்வை சுரப்பி, நெய் சுரப்பி எல்லாம் காணப்படுறது. புறச்செவியில் செவிச்சோனை காணப்படுறது. இதயம் 4 அறைகளை கொண்டிருக்கிறது. அதாவது 2 சோனை அறையும் 2 இதய அறையும் கொண்டிருக்கிறது. மூடிய பூரண இரட்டை குறி சுற்றோட்ட தொகுதி காணப்படும். கருவற்றதும் இருகுழிவானதுமான செங்குருதி சிறுநீக்கைகளை கொண்டிருக்கிறது. இளஞ்சொட்டு குருதி வெப்பநிலைக்குரிய விலங்குகள். அதாவது சுழல் வெப்பநிலையோட தங்கட வெப்பநிலை மாறாது. உடலுக்கு புறத்தே விதைப்பையினுள் விதைகள் காணப்படுறது. குட்டியின்று பாலூட்டக்கூடியன. அகக்கருக்கட்டல் நடைபெறுறது. முளையத்தை சூழ முளைய மென்சவுகள் விருத்தியாக்கப்படுறது. இதுகளை சொல்லலாம். அதில் 2வது கேள்வியை பாருங்க. மனிதனும் ஒரு முலையூட்டி விலங்காகும். மற்றைய முலையூட்டி விலங்குகளில் காணப்படாத மனிதனின் ஒரு சிறப்பியல்பை குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும், பேசுகிற ஆற்றல். பேசுகிற ஆற்றல் மனிதனில் மட்டும்தான் இருக்குது, மற்ற முலையூட்டிகளில் இல்லை. அடுத்த 2வது சொல்லலாம், நன்கு விருத்தி அடைந்த மூளை காணப்படுறது. அப்போ இதில் ஏதாவது ஒன்றை நம்ம எழுதலாம். 2வது கேள்வியை பார்ப்போம். அட்டவணையில் தரப்பட்டுள்ள விலங்குகளை இந்து சமுத்திரத்திலும் அதன் கரையோரங்களிலும் காணலாம். ஒவ்வொரு விலங்கும் அடங்கும் கணங்களை குறிப்பிடுக. விலங்கையும் கணத்தையும் போட்டு கேட்டிருக்காங்க. கடல் அனிமனியும் நீரிசும் தந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ராஜ்யம் அனிமாலியாவை 2 வகையாக நம்ம வகைப்படுத்தலாம். முள்ளந்தண்டு அற்றவை என்றும் முள்ளந்தண்டு உள்ளவை என்றும். அதில் முள்ளந்தண்டு அற்றவையில் 5 கணங்கள் பார்த்த நம்ம. 1 சீலந்திரேட்டா, 2 அனலிடா, 3 மொலஸ்கா, 4 ஆத்திரப்போடா, 5வது எக்கினோட மேட்டா. இதில் பாருங்கள், சீலந்திரேட்டாவுக்குள்ளாம் இந்த கடல் அனிமனி வரப்போகுது. நீரிஸ் அனலிடாவுக்குள்ளே வரப்போகுது. அப்போ கடல் அனிமனிக்கு கணம் சீலந்திரேட்டா, நீரிஸுக்கு கணம் அனலிடா. 3வது கேள்விக்குள்ளே போவோம். பறவை இனதும் முலையூட்டிகளினதும் பல்வேறு இனங்கள் தரை, நீர், வான் ஆகிய சூழல்களில் வெற்றிகரமாக வாழும் தகவுடையன. முதலாவது கேட்காங்க, முலையூட்டிகளுக்கும் பறவைகளுக்கும் பொதுவான இயல்புகள் 2 எழுதுக. இவங்க 2 பேருக்குமான இயல்புகளை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் 2 பேருக்குமே சூழல் வெப்பநிலை மாறினாலும் இவங்களோட வெப்பநிலை எப்போதும் மாறப்போகிறது இல்லை. அப்போ அதால் இவங்களை இளஞ்சூட்டு குருதிக்குரிய என்று எழுதுவோம். அப்போ ஒன்று இளஞ்சூட்டு குருதிக்குரிய என்று எழுதலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேருக்குமே 4 அறைகளை கொண்ட இதயம் காணப்படுறது. மற்றது சுவாசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2மே நுரையீரல் மூலம்தான் சுவாசிக்க போகிறாங்க. 2க்குமே பார்த்தீங்கன்னா முள்ளந்தண்டு காணப்படுறது. அப்போ இதுகளில் ஏதாவது 2 நம்ம எழுதலாம். அடுத்து 2வது கேள்வியை பாருங்க. பறப்பதற்கு ஏற்றதாக பறவைகளின் உடல் கொண்டுள்ள விசேட வடிவம் ஜாது. உங்களுக்கு தெரியும், பறவைகள் வழியில் பறக்கிறத இலகுவாக்குறதுக்கும் அதே நேரத்தில் மீன்கள் நீந்திரத்தை இலகுவாக்குறதுக்கும் அது வடிவமைஞ்சிக்கிற விதம் அருவிக்கோட்டு வடிவம் என்று சொல்லுவோம். அந்த அருவிக்கோட்டு வடிவத்தாலான் அது மீன்கள் நீந்தக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த பறவைகள் பறக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஆன்சர் அருவிக்கோட்டு வடிவம். 3வது கேள்வி. பறப்பதற்கு ஏற்றவாறு பறவைகளின் முன்னவயங்கள் எவ்வங்கங்களாக இசைவாக்கமடைந்துள்ளன. உங்களுக்கு தெரியும், பறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதில் முன்னவயங்கள் சிறகுகளாக திரிவடைஞ்சிருக்கும். அதே நேரத்தில் பின்னவயங்கள் கால்களாக காணப்படும். அப்போ இதுக்கான ஆன்சர் சிறகுகள் அல்லது இறகுகள் என்றும் சொல்லலாம். 4வது பாருங்க. பறவைகளும் முலையூட்டிகளும் முள்ளந்தண்டுளிகளின் 2 பிரதான வகுப்புகளாகும். அதில் கேட்காங்க, இவ்விரு வகுப்புகளுக்கும் மேலதிகமாக உள்ள ஏனைய 3 முள்ளந்தண்டுளி வகுப்புகளையும் குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும், பறவைகள் முலையூட்டிகளுக்கு மேலதிகமாக நம்ம பிசஸ், அதாவது மீன்கள், அம்பிப்பியா ஈருடகவாளிகள், ரெப்டீலியா, நகரீர்கள் என்று 3 பார்த்து நம்ம இப்போ 3ஐயும் எழுதுனா சரி. அதில் கேள்வி. கூர்ப்பிற்கேற்ப முதலில் தரைக்கு வந்த முள்ளந்தண்டு உளிகளுக்குரிய வகுப்பு யாது? உங்களுக்கு தெரியும், முதல் தரைக்கு வந்தால் அம்பிப்பியா தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வியை பார்ப்போம்.
முள்ளந்தண்டிலிகள் அவற்றின் இயல்புகளை அடிப்படையாக கொண்டு கணங்களாக பிரிக்கப்படுகின்றன. பின்வரும் அட்டவணையில் நிரல் 1 ABCD ஆகியவற்றின் மூலம் தரப்பட்டுள்ள ஒவ்வொரு இயல்பையும் கொண்டுள்ள விலங்கு கணத்தை நிரல் 2 குறிப்பிடுக. இந்த சார்ட்டை பாருங்க. இதில் ABCD அண்டு கொஞ்சம் இயல்புகள் தந்திருக்காங்க. இந்த இயல்புகளுக்குரிய கணம் என்னண்டு கேட்டிருக்காங்க. பல்கல உடல் இரு மூல உயிர் படைகளினால் உருவாக்கப்பட்டிருத்த. சீலந்திரேட்டாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் பல்கலத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். 2 மூல உயிர் கலப்படையால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கும். அதால் நம்ம சீலந்திரேட்டாவை இருபடை கொண்ட விலங்குகள் என்று சொல்லுவோம். அப்போ ஏக்கான விட சீலந்திரேட்டா. வி தசைப்பாதம் இருத்தல். உங்களுக்கு தெரியும் மொலஸ்காவை எடுத்தோம்னு சொன்னால் மொலஸ்காயின் உடல் 3 பகுதிகளாக விரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று தலை, 2 உடலகத்திணிவு, 3 தசை செறிந்த பாதம். அப்போ மொலஸ்கா இதுக்கான ஆன்சர். சி கடல் வாழிடங்களில் மாத்திரம் வாழ்தல். உங்களுக்கு தெரியும் இவங்களிலேயே எக்கைனோடமேற்றா மட்டும்தான் கடல் வாழ்க்கைக்குரியது. அப்போ எக்கைனோடமேற்றா. டியை பாருங்க. கைட்டினான புறத்தோல் இருத்தல். இங்கே ஆத்திரப்போடாக்களின் உடலின் புறமேற்பரப்பு கைட்டினால் ஆக்கப்பட்டிருக்கும். 2வது கேள்வி, மேற்குறித்த அட்டவணையில் காணப்படும் இயல்பு ஏஐ கொண்டுள்ள ஒரு விலங்கை குறிப்பிடுக. சீலந்திரேட்டாவுக்கான உதாரணங்கள் கேட்காங்க. ஐதரா, இழுது மீன், கடலனிமணி, முருகைக்கல் பொலிப்பு, இதில் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். 3வது, மேலே ஒன்றில் குறிப்பிட்ட கணத்துக்குரிய ராஜ்யத்தை எழுதுக. உங்களுக்கு தெரியும் மேலே ஒன்றில் முள்ளந்தண்டற்ற விலங்குகளை பற்றி தான் தந்திருக்குது. இதில் ராஜ்யம் அனிமாலியா. அனிமாலியாவை தான் 2 வகையாக நம்ம வகைப்படுத்துகிறோம். முள்ளந்தண்டு உள்ளவை, முள்ளந்தண்டு அற்றவை என்று. அடுத்த கேள்வி பார்ப்போம். கட்டமைப்பு இயல்புகளை அடிப்படையாக கொண்டு முள்ளந்தண்டுளிகள் 5 கூட்டங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றை கொண்டு தயார் செய்யப்பட்ட பின்வரும் அட்டவணையை கருதுக. இதில் பாருங்கள் முள்ளந்தண்டுளி கூட்டத்தை தந்திருக்கிறாங்க. முதலாவது மீன்கள் சொல்லிக்காங்க, மற்றது ஏன்னு தந்திக்காங்க, பி பறவைகள், சி. அப்போ இதில் ஏ ஈருட வாளிகளாக இருக்கும், பி நகருயிர்கள், சி முலையூட்டிகள். அதில் 2வது கேட்காங்க அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலைக்குரிய விலங்குகள் 2 பேரிடுக. உங்களுக்கு தெரியும் இளஞ்சூட்டு குருதிக்குரியவை இந்த பறவைகளும் முலையூட்டிகளும். இதில் 4 விலங்குகள் தந்திருக்காங்க. காட்டுக்கோழி, கிளி, வௌவால், திமிங்கிலம். இதில் 4ல் 2 எழுதினா போதும். 3வது, மனிதன் மேலே உள்ள அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த முள்ளந்தண்டுளி கூட்டத்தை சேர்ந்தவன். உங்களுக்கு தெரியும் முலையூட்டிகளுக்குள்ளான் மனிதன் வருவான். அப்போ முலையூட்டிகள். அடுத்த 4வது பாருங்க, பறவைகள் கூட்டத்தை சேர்ந்த முள்ளந்தண்டுளிகளிடம் பறத்தலுக்காக காணப்படும் விசேட இயல்புகள் 2 எழுதுக. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோமே. அருவிக்கோட்டு வடிவமுடைய உடல் காணப்படுறது, சிறகுகள் காணப்படுறது, பாரம் குறைவான என்புகள் அல்லது அகவன்கூடு இருக்கிறது. இதெல்லாமே பறத்தலுக்கு கொண்டிருக்கிற இசைவாக்கங்களாக சொல்லலாம். அடுத்த கேள்விக்குள்ள வருவோம். கீழே உள்ள உருவில் ஓர் இலையுடன் ஓர் இருவித்திலை தாவர பகுதி காட்டப்பட்டுள்ளது. இத்தாவர இலை ஓர் இருவித்திலை தாவரத்திற்குரியது என்பதை இனங்காண்பதற்கு பயன்படுத்தத்தக்க பிரதான உருவவியல் இயல்பு யாது? இதில் பாருங்க, இந்த இலையில காட்டிருக்காங்க. இந்த இலை எப்படி இருக்குது? வலையிறு நிறம்பொழிப்பை காட்டுது. அப்போ உங்களுக்கு தெரியும் வலையிறு நிறம்பொழிப்புண்டு நீங்கள் எழுதலாம். 2வது, இத்தாவர இலை உரியதாக இருக்கும் தாவரத்தின் வேர் தொகுதியில் காணப்படும் ஓர் உருவவியல் இயல்பை குறிப்பிடுக. முதலாவதுல கண்டுபிடிச்சிட்டீங்க. இது இருவித்திலை தாவரம், அதாவது வலையிறு நிறம்பொழிப்பை கொண்டிருக்கு. அப்போ அதில் வேர் தொகுதி ஆணி வேர் தொகுதியாக இருக்கும். 3வது கேட்காங்க ஒரு வித்திலை தாவரத்தண்டு இவ்விலை உரியதாக இருக்கும் தாவரத்தின் தண்டிலிருந்து வேறுபடும் ஓர் உருவவிய இயல்பை குறிப்பிடுக. அப்போ ஒரு வித்திலை தாவரமாக இருந்துக்குமென்று சொன்னால் இங்கே தண்டில் என்ன இருக்காது? கிளைகள் இருக்காது. தண்டில் கிளைகள் இருக்காது. அதோட இந்த தண்டின் சுற்றளவு அடியிலிருந்து உச்சி வரையும் சீரானதாக இருக்கும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். இலங்கையில் உள்ள வீடுகளில் பொதுவாக வாழும் 2 பொது அங்கிகளாக கரப்பானையும் பல்லியையும் இனங்காணலாம். பாகுபாட்டியலில் கரப்பானும் பல்லியும் 2 பிரதான விலங்கு கூட்டங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வகைப்படுத்தலுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ள முக்கிய அகையியல்பு யாது? இங்கே நம்ம முள்ளந்தண்டென்பு நிரலை வச்சு தான் 2 வகையாக வகைப்படுத்துகிறோம். முள்ளந்தண்டுளிகள் என்றும் முள்ளந்தண்டிலிகள் என்றும். இப்போ இதுக்கான ஆன்சர் முள்ளந்தண்டென்பு நிரல். 2வது பாருங்க, கரப்பானோர் ஆத்திரப்போடாகும்.
மூட்டுக்களை கொண்ட தூக்கங்கள் இருத்தல் தவிர அக்கூட்டத்தில் உள்ள அங்கிகளுக்குரிய வேறோர் உருவவியல் இயல்பை குறிப்பிடுக. இதில் உருவவியல் இயல்பு கட்டிருக்காங்க. அதில் நம்ம புறவன்கூடு காணப்படுறது சொல்லலாம், மற்றது தக்மாக்கள் காணப்படுறதையும் சொல்லலாம். அதில் வீய பாப்பம் பள்ளி ஒரு நகருயிராகும். நிலத்தில் வாழ்வதற்கு காட்டும் ஓர் இசைவாக்கமாக அக்கூட்டத்தின் அங்கிகளில் காணப்படும் ஒரு சிறப்பியல்பியா அது. இங்கே நிலத்தில் வாழ்கிறதுக்கு காட்டும் இசைவாக்கமாக நம்ம உலர்ந்த தோல், மற்ற சுரப்பிகளற்ற தோல் காணப்படுறது, சுவாசப்பை மூலம் சுவாசிக்கிறது, ஐவிரல் அவயவங்கள் காணப்படுறது, மற்றது அகக்கருக்கட்டல் மேற்கொள்கிறது, இதுகளை சொல்லலாம். 3 இவ்விரு அங்கிகளினதும் வன்கூடு அமைந்திருக்கும் விதத்தில் ஒரு மாற்றத்தை குறிப்பிடுது. பள்ளியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அகவன்கூடு காணப்படுது, ஆனால் கரப்பானுக்கு புறவன்கூடு காணப்படும். பிஏ பாருங்க தொழிற்பாட்டில் ஒத்திருக்கும் ஒரு விதத்தை குறிப்பிடுக. இந்த 2 அங்கிகள வன்கூடுமே அதாவது பாதுகாப்பை கொடுக்குது. இப்போ பாதுகாப்புன்னு சொல்லலாம். அடுத்த கேள்வியை பாருங்க, பங்கசுக்கள் இருவேறுபட்ட ராஜ்யங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று பங்கசு கலைச்சுவ தாவர கலைச்சுவரிலிருந்து எங்கனம் வேறுபடுகின்றது. இங்கே தாவர கலைச்சுவரோட ஒப்பிடக்குள்ள பங்கசுக்களின் கலைச்சுவர் கயிற்றினால் ஆக்கப்பட்டது. அடுத்து பங்கசுகளின் போசணி கோலம் உங்களுக்கு தெரியும், பிறபோசணி. அப்போ பிறபோசணி. நெல் தாவரத்தின் விஞ்ஞான பெயர் ஒரிசா செட்டிவா என எழுதப்படும். இங்கு வகை குறிக்கப்பட்டுள்ள விதத்தில் அங்கிகளை விஞ்ஞான ரீதியாக பெயரிடுகையில் பயன்படுத்தப்படும் 2 விதிகளை குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும், இரு சொற்பெயரிட்டு விதிகள் 6 இருக்குது. ஒன்று அங்கீனத்துக்குரிய விஞ்ஞான பெயர் எனப்படும் சிறப்பு பெயர் 2 சொற்களை கொண்டு அமைந்ததாக இருக்க வேணும். இதில் முதலாவது சொல் சாதி பேரண்டும், 2வது சொல் இனத்துக்குரிய பேரண்டும் சொல்லுவோம். அடுத்தது விஞ்ஞான பெயர் கிரேக்கம் அல்லது இலத்தின் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கும். அடுத்தது பாருங்க, விஞ்ஞான பெயர்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே எழுதப்படுதல் வேண்டும். அடுத்தது சாதி பெயரின் முதலெழுத்து ஆங்கில பேரெழுத்தாகவும் ஏனைய எழுத்துக்கள் யாவும் எளிமையான சிற்றெழுத்து வடிவங்களாக அமைந்திருத்தல் வேண்டும். அடுத்தது பெயர்களை கையெழுத்தில் எழுதும் போது இவ்விரு பெயர்களின் கீழ் தனித்தனியாக கோடிடுதல் வேண்டும். பெயர்களை அச்சிடும் போது சாய்வெழுத்தில் அச்சிடப்படல் வேண்டும். இந்த 6ல் ஏதாவது 2 எழுதுனீங்கண்டா போதும். அடுத்த கேள்விக்குள்ளே போவோம். உயிர் வாழும் அங்கிகளின் பாகுபாடு பற்றிய ஒரு கோட்டுப்படம் கீழே தரப்பட்டுள்ளது. உயிர் வாழும் அங்கிகளை 3 வகையாக பிரிக்காங்க. ஆக்கியா, பாக்டீரியா, இன்னொன்று அது உங்களுக்கு தெரியும், யூக்கரியா. திரும்ப பாருங்க, யூக்கரியாவை 4 வகைப்படுத்துகிறாங்க. புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளாண்டே. அடுத்தது என்னது, அனிமாலியா. அடுத்த அனிமாலியாவை பாருங்க 2 வகைப்படுத்துகிறாங்க. முள்ளந்தண்டு உள்ளவை, முள்ளந்தண்டற்றவை. முள்ளந்தண்ட உள்ளவையில் 5 கணங்கள் காணப்படும். அதே மாதிரி முள்ளந்தண்டற்றவையிலையும் 5 கணங்கள். முள்ளந்தண்டுள்ளவைக்குள்ள மீன்கள், ஈருடவாளிகள், நகருயிர்கள், பறவைகள், முலையூட்டிகள் இவ்வளவும் வரும். முள்ளந்தண்டற்றவைக்குள்ள சிலந்திரேட்டா, அனலிடா, மொலஸ்கா, ஆத்ரப்போடா, எக்கைனோட மேற்றம். முதலாவது கேட்டிருக்கி WXYZ கேட்டிருக்குது. W யூக்கரியா, X அனிமாலியா, Y மமேலியா, Z எக்கைனோட மேற்றா. 2வது நுண்ணீர் கொல்லிக்கு தூண்டற்பேறு அற்ற உயிர் வாழும் அங்கிகள் இடம்பெறும் பேராட்சியத்தை குறிப்பிடுக. இதில் பாருங்க, நுண்ணீர் கொல்லிகளால் அழிக்க முடியாது ஆக்கியாவும் யூக்கரியாவும். அப்போ ஆன்சர் ஆக்கியா, யூக்கரியா. 3வது அல்காக்கள் எந்த ராஜ்யத்துக்குரியவை? அல்காக்களை பாருங்க, புரோட்டிஸ்டா ராஜ்யத்துக்குரியவை. 4வது மேற்குறித்த பாகுபாட்டு கோட்டுப்பட்டத்தில் காட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு முள்ளந்தண்டற்ற கூட்டத்துக்கும் உரிய ஒரு சிறப்பியல்பு வீதம் கீழே தரப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சிறப்பியல்பிற்கும் எதிரே தரப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டின் மீது அச்சிறப்பியல்பு உள்ள விலங்கு கூட்டத்தை பெயரிடுக. ஏ மென்னுடல்களை கொண்டிருத்தல். மென்னுடல்கள் ஏற்கனவே பார்த்தோம், மொலஸ்கால் இருக்கும். அப்போ மொலஸ்கா. பி பாருங்க, உடல் சமதுண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். உடல் சமதுண்டுகளாக பிரிக்கப்பட்டு காணப்படுறது அனலிடாவில். அடுத்தது பொலிப்பு, மெதுசாயன 2 வடிவங்களை கொண்டிருத்தல் சீலந்திரேட்டா. இனி அடுத்த கேள்விக்குள்ள போவோம். மாணவன் ஒருவன் ஒரு வண்டி பயிற்சியில் கண்ட 3 விலங்குகளையும் பேரறியப்படாமையால் P, Q என பெயரிட்ட 2 விலங்குகளின் இயல்புகளையும் பின்வருமாறு குறித்து கொண்டான்.
அப்போ என்னென்னத்தை பார்க்காண்டா நத்தை, ஓணான், செண்பகம், பீயும் கியூவும் வந்து அவனுக்கு என்னென்று தெரியா. அப்போ அதால் அதில் இயல்பை வந்து அவன் குறித்து கொள்கிறான். பீ வந்து மெல்லிய நீண்ட புழுவுருவான ஓர் உடலை கொண்டது. உடல் சமதுண்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு இதில் விளங்கிட்டு தனலிடாவுக்குள்ளாம் வரப்போகுதுண்டு. கியூவை பாருங்கள், மூட்டுக்களை கொண்ட கால்களையும் சிறகுகளையும் கொண்டுள்ளது. மூட்டுக்களை கொண்ட கால்களை கொண்டது ஆத்ரப்போட். அப்போ ஆத்ரப்போடாக்குள்ள வரப்போகுது. அவதானிக்கப்பட்ட விலங்குகள் தொடர்பாக பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. முதலாவதுல ஏயில கேட்காங்க, முள்ளந்தண்டுளிகள் 2 பேரிடுக. இந்த 5லையும் வந்து முள்ளந்தண்டுளிகள் வந்து நமக்கு தெரியும் ஓணான், அடுத்தது செண்பகம். அப்போ 2ஐயும் வந்து எழுதுவீங்க. அடுத்த வீய பாருங்க, அவ்விலங்குகளை முள்ளந்தண்டுளி கூட்டத்தில் சேர்ப்பதற்கு அடிப்படையாக அமைந்த பிரதான இயல்பு ஜாது. முள்ளந்தண்டுளிகள் அதுக்கு என்ன இருக்கணும்? முள்ளந்தண்டு இருக்கணும். அப்போ முள்ளந்தண்டு காணப்படும். 2வது, மேற்குறித்த அவதானிப்புகளிற்கேற்ப பி எவ்விலங்கு கணத்துக்குரியது. உங்களுக்கு தெரியும், அனலிடாக்களின் உடல் வந்து சமதுண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறதால அவங்கள வந்து வளையப்புழுக்கள் நம்ம சொல்கிறண்டு. அப்போ அதிலிருந்து அனலிடா அதுக்கான. 3வது, கியூவின் கணத்தின் விலங்கினத்துக்குரிய வேறொரு பொது இயல்பை குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும், கியூ வந்து ஆத்திரப்படாண்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏனெண்டா அது மூட்டுக்களை கொண்ட தூக்கங்களை கொண்டிருக்கிறது. இன்னொரு இயல்பு வந்து நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று வந்து எழுதலாம். 4வது கேட்காங்க, கியூவிடம் இருந்து பயிற்சிகைக்கு ஏற்படும் என்று எதிர்பார்க்கத்தக்க ஒரு சாதகமான விளைவையும் ஒரு பாதகமான விளைவையும் குறிப்பிடுக. இப்போ பயிற்சியால் இதுக்கு என்ன சாதகம் என்ன பாதகம் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், சாதகத்தை பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இறகுகள் இருக்குது இதுக்கு, அப்போ பறக்கக்கூடியது. அப்போ இது வந்து என்னது, மகரந்த சேர்க்கைக்கு வந்து உதவும். மண்ணின் இழையமைப்பை வந்து மேம்படுத்துகிறதுக்கு உதவும். வேறு வந்து பூச்சிகளையும் பீடைகளையும் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவலாம். உயிரியல் பீடை கட்டுப்பாட்டுகளுக்கு உதவலாம். இப்போ பாதகத்தை பார்த்தோம்னு சொன்னால், விளைச்சலை உண்ணும், இதால் வந்து பாதகம் ஏற்படும். மற்றது நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பயிர்களின் வேர்களை வந்து சேதமாக்குறது, வேரங்கிகளின் வாழிடத்தை வந்து அழிக்கிறது. இதுகளை வந்து நம்ம பாதகமாக சொல்லலாம். 5வது, வெண்டி பயிற்சியில் அவதானித்த விலங்குகள் உள்ளடங்கும் ஓர் உணவு சங்கிலியின் ஒரு முதன்மை நுகரியையும் ஒரு துணை நுகரியையும் முறையை குறிப்பிடுக. ஒரு உணவு சங்கிலியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் நுகரியாக இருக்கிறாள், தாவரங்களை சாப்பிட்றாளாக இருப்பார். அப்போ தாவரங்களை சாப்பிட்றது வந்து இங்கே நத்தை. அப்போ நத்தை தான் வந்து முதன்மை நுகரியாக வந்து வரப்போகிறார். 2வது வந்து இன்னொரு அங்கியை சாப்பிட்றால் தான் துணை நுகரியாக வந்து வரப்போகிறாங்க. அப்போ இங்கே வந்து செண்பகம் வந்து துணை நுகரியாக வந்து வருவார். இதில் 6வது கேள்வி, ஒரு செய்தித்தாளின் செண்பகத்தின் விஞ்ஞான பெயர் சென்ட்ரோபஸ் சினென்சிஸ் என அச்சிடப்பட்டிருந்தது. இரு சொற்பெயரிட்டு விதிகளுக்கேற்ப அதில் காணப்படும் 2 வழுக்களை குறிப்பிடுக. இதில் பாருங்க, சாதி பெயர் முதலாவது வரும், இனப்பெயர் வந்து 2வது வரும். இந்த இனப்பெயரில் பாருங்க, கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்காங்க. முதல் எழுத்து வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கு, அது ஒரு பிழை. மற்றது இது அச்சிடப்பட்ட இந்த விஞ்ஞான பெயர் வந்து சரிவான எழுத்தில் வந்து இல்லை. அப்போ 2 பிழைகளை வந்து நம்ம சொல்லலாம். அடுத்த கேள்விக்குள்ளே வருவோம். பின்வரும் கூற்றுக்கள் ஒவ்வொன்றுக்கும் உதாரணமாக அமையும் ஒரு தாவரத்தை அடைப்பிற்குறிப்பிடப்பட்டுள்ள தாவரங்களிலிருந்து தெரிந்தெடுத்து எதிரேயுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. இப்போ கொஞ்சம் தாவரங்கள நேம் தந்திருக்காங்க. முதலாவது கேட்காங்க, வித்துக்களை தோற்றுவிக்காத பூக்கா தாவரத்தில் பாருங்கள், வித்துக்களை தோற்றுவிக்காத தாவரங்களுக்குள்ள இந்த மார்க்கான்சியாவும் போகனேற்றமும் வந்து தந்திருக்காங்க. அப்போ மார்க்கான்சியா போகனேற்றம். 2 பாருங்க, வித்துக்களை தோற்றுவிக்கும் ஒரு பூக்கா தாவரம். வித்துக்களை தோற்றுவிக்கிற பூக்கா தாவரம் வந்து மடுப்பனையும் பைனஸும் தந்திருக்காங்க, அது எழுத. 3 வந்து ஒரு வித்திலை பூக்கும் தாவரம். ஒரு வித்திலை தாவரத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளைகள் இருக்காது. அப்போ தென்னையும் நெல்லும் வந்து இதுக்கு உதாரணமாக வரும். அடுத்த 4, ஓர் இருவித்திலை பூக்கும் தாவரம், கிளைகளை கொண்ட தாவரங்கள் பலா, குப்பைமேனி 2 வந்து வரும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். மாணவன் ஒருவன் ஒரு கிராமிய சுற்றாடலில் இருக்கும் வீட்டுத் தோட்டத்தையும் புறச்சூழலையும் பற்றிய ஒரு கற்கையை மேற்கொண்டான். அவன் அங்கு இனங்கண்ட தோற்றப்பாடுகளை கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுது. ஒரு தாவர இலை மீது இருக்கும் ஒரு சிறிய விலங்கை கைவில்லையினூடாக அவதானித்த போது மூட்டுக்கள் உள்ள கால்களும் துண்டங்களாக்கப்பட்ட உடலும் இருக்க காணப்பட்டன. இவ்விலங்கின் கணத்தை குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும், மூட்டுக்களை கொண்ட கால்களை கொண்டது ஆத்திரப்போடாண்டு தெரியும். அப்போ ஆத்திரப்போடாண்டு. அடுத்தது பாருங்க, நிலத்தில் விழுந்துள்ள ஒரு தாவர இலையின் சாருள்ள பகுதிகள் உக்கி இருக்கும் அதே வேளை
அதில் நரம்புகள் எஞ்சி இருந்தன. அதன் வரிப்படம் கீழே தரப்பட்டுள்ளது. வந்து கேட்காங்க, இந்நரம்பமைப்புக்கு வழங்கும் பெயர் ஜாது. உங்களுக்கு தெரியும், இது பார்க்க என்னது வளையுறு நரம்பமைப்பாக இருக்குது. அப்போ இதுக்குரிய பேர் வளையுறு நரம்பமைப்பு. பி இந்த இலைகள் உள்ள தாவரத்தின் வேர் தொகுதியின் இயல்பை சுருக்கமாக குறிப்பிடுக. இது என்ன தாவரமாக இருக்கும்? வளையுறு நரம்பமைப்பு இருக்கிறது இருவித்திலை தாவரம். அப்போ அதில் வேர் எப்படி இருக்கும்? ஆணி வேர் தொகுதியாக இருக்கும். அடுத்த கேள்வி, ஒரு முக்கிய பகுதி மீது இருக்கும் 4 அவயவங்களை கொண்ட ஒரு விலங்கில் செதில்கள் இல்லாத ஈரமான தோல் இருக்கின்றமை அவதானிக்கப்பட்டது. இவ்விலங்கு முள்ளந்தண்டுளி வகைக்குரிய. உங்களுக்கு தெரியும், ஒரு விலங்குல செதில் இல்லாத இரளிப்பான தோல் இருக்கிறது இந்த தவளையில தான், அதாவது ஈருடையவாளிகள். அப்போ ஈருடையவாளிகள் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்விக்குள்ள வருவோம். வீட்டில் அல்லது வீட்டு தோட்டத்தில் காணத்தக்க சில விலங்கினங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. கரப்பான், பல்லி, சிலந்தி, நத்தை, அட்டை, மட்டைத்தாள். பின்வரும் இயல்புகள் ஒவ்வொன்றும் உள்ள விலங்கினத்தை மேற்குறித்த பட்டியலிலிருந்து தேர்ந்தெடுத்து எதிரேயுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. முதலாவது முள்ளந்தண்டென்பு நிரலை கொண்டுள்ளது. இதில் முள்ளந்தண்டென்பு நிரலை கொண்டது பல்லி. இவர் டெப்டீலியாவுக்குள்ளே வரப்போகிறார். அப்போ பல்லி இதுக்கான ஆன்சர். 2 தசை செறிந்த பாதத்தை கொண்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், உடலகத்திணைவு தசை செறிந்த பாதத்தை கொண்டிருக்கிறது. நத்தை மொலஸ்கா. அப்போ நத்தை வரப்போகுது. அது 3வது உடல் சமதுண்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அனலிடாவுக்குள்ள வரப்போகுது, அதாவது அட்டை. இதில் அப்போ அட்டை. 4 4 சோடி பாதங்கள் உள்ளது. சிலந்தி வரப்போகிறார். 5 பாருங்க, தலை, நெஞ்சு, வயிறு என்னும் 3 தக்மாக்களாலான உடலை உடையது உங்களுக்கு தெரியும் ஆத்திரப்போடாக்கள். ஆத்திரப்போடாவுக்கு உதாரணம் கரப்பானும் மட்டைத்தளும் தந்திருக்கிறாங்க. அப்போ கரப்பான், மட்டைத்தள். அடுத்த கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு விவரத்துக்கும் பொருத்தமான உயிரினத்தை தெரிவு செய்து உரிய ஆங்கில எழுத்தை தரப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டில் எழுதுக. அப்போ கொஞ்சம் தாவரங்களும் விலங்குகள் பேர் தந்திருக்காங்க. முதலாவது, இந்நீர்த்தேக்கத்திலிருந்து பெற்ற ஓர் நீர் மாதிரியில் இருக்கக்கூடிய ஒரு தனிக்கல உயிரினம். அப்போ தனிக்கல உயிரினம் நுண்ணங்கிகளில் இந்த அமீபா. அப்போ அமீபா வரப்போகுது. அப்போ டி. 2 புற்கள் வளர்க்கப்பட்டுள்ள பகுதியில் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு பூக்கா தாவரம். பூக்கா தாவரம் இதில் சிலாஜினெல்லா. அப்போ எஃப். 3 பாருங்க, நீர்த்தேக்கத்துடன் தொடர்புபட்ட இதழிப்பான மண்ணில் காணப்படக்கூடிய அனலிடா கணத்துக்குரிய ஒரு விலங்கு. அனலிடாக்களுக்கு உதாரணம் மண்புழு, அட்டை, நீரிஸ். இதில் மண்புழு தந்திருக்காங்க ஏ. 4 நீர்த்தேக்கத்திற்கு அண்மையில் காணப்படக்கூடிய நிலக்கீழ் தண்டை கொண்ட ஒரு தாவரம் சேம்பா இருக்குது. அடுத்தது, இச்சூழற் தொகுதியில் காணப்படக்கூடிய சுரப்பிகளை கொண்ட மெல்லிய ஈரலிப்பான தோலை கொண்ட ஒரு முள்ளந்தண்டுளி. உங்களுக்கு தெரியும், அம்பிபியா தான் ஈரலிப்பான தோலை கொண்டது. அடுத்த கேள்விக்குள்ள போவோம். களப்பயணம் ஒன்றில் ஈடுபட்ட ஒரு மாணவர் குழு பின்வரும் இயல்புகளை கொண்ட ஒரு விலங்கை கண்டது. உடலில் ஒரு புறவன் கூட்டை உடையது. மூட்டுக்களை கொண்ட கால்களை உடையது. உடல் துண்டங்களாக்கப்பட்டிருப்பதோடு அத்துண்டங்கள் ஒன்று சேர்ந்து பெரிய உடற்பிரிவுகளை தோற்றுவித்துள்ளன. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஆத்திரப்போடாக சொல்லுதண்டு. இந்த விலங்கு உரித்தாகும் பின்வரும் பாகுபாட்டியல் மட்டங்களை குறிப்பிடுக. பேர் ராஜ்யம் தெரியும் உங்களுக்கு, யூக்கரியா. ராஜ்யம் அனிமாலியா. கணம் ஆத்ரோபோடா. அடுத்து 2வது கேட்காங்க. 2வதுலேயே கோடேட்டா கணத்துடன் மிகவும் அண்மித்த தொடர்பை காட்டும் முள்ளந்தண்டற்ற விலங்கு கணம் இது. இதில் கோடேட்டா கணத்தோட கணவரலாற்று தொடர்பை காட்டுறது எக்கைனோடோமீட்டராக இருக்கும். அப்போ எக்கைனோடோமீட்டர். பி கேட்காங்க, அந்த கணத்தில் உள்ள விலங்குகளின் பின்வரும் இயல்புகளை குறிப்பிடுக. வாழும் சூழல், சமச்சீர், இடம்பெயரும் முறை. வாழும் சூழல் தெரியும், இது கடல் நீரில் மட்டும்தான் வாழும். அடுத்தது சமச்சீரை பார்த்தோம்னு சொன்னால் 5000 சமச்சீர் கொண்டதாக இருக்குது. இடம்பெயரும் முறை இடம்பெயர்றதுக்கு அது குழாய்ப்பாதங்கள் என்ற அமைப்பை கொண்டிருக்கும். 3 முள்ளந்தண்டுளிகளுள் மாறும் சூழல் வெப்பநிலைக்குரிய விலங்குகள் உரித்தாகும் வகுப்புகள் அவை. உங்களுக்கு தெரியும், மாறும் சூழல் வெப்பநிலைக்குரியது மீன்கள், ஈருடையவாளிகள், நகரீர்கள். அவ்வளவுதான் இந்த கட்டமைப்பு வினா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.